அதிமுகவுக்குள்ள ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்திடுவாங்க, குறிப்பா பிஜேபி பிரச்சனையை ஏற்படுத்திடுங்கிற ஒரு பயம் தலைமைக்கு இருக்குன்னு இப்ப நான் உணர்றேன். அப்போ எனக்கும் அந்த ஐயம் வருது. அதாவது ரெட்டையிலையை முடக்கினா கட்சி உடையும். அப்ப தேர்தல் ஆணையத்தை ஏதாவது ஒரு வகையில இந்த புது தேர்தல் ஆணையர் போட்டிருக்காங்க. அவரு கீழே இருந்து அப்படியே இப்போ நம்ம கமிஷனரா இருந்து அவரை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்ல மேட்ரு வருதுங்க. மேட்ரு சப்ஜுடிஸ் இப்போ சேம் மேட்ரு சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங். அப்போ ஒரு 2 நாள் 4 நாள் அதை தள்ளி போடலாம். ஒன்றும் பெரிய குடிமொழிக்கு போகிறது கிடையாது. ராஜீவ் மன்னிக்கணும், ராகுல் காந்தி அந்த டிசன்ட் லெட்டர் கொடுக்குறாரு, 2 நாள் தள்ளி போடுங்க அப்படின்னு. என்ன பெரிய நஷ்டம் வந்துட போகுது? டெல்லி முதல்வரையே இத்தனை நாளா போடாம தான் இருக்காங்க. இந்த கமிட்டி கூட்டம் 3 பேர் கொண்ட கமிட்டி கூட்டத்தை தள்ளி போடுறதுல என்ன நஷ்டம்? சுப்ரீம் கோர்ட் மாறுபாடா தீர்ப்பளிச்சிருவோங்கிற பயம். ஸோ இவரை கொண்டு வந்துட்டாங்க, ஞானேஷ்குமாரை கொண்டு வந்தாச்சு. இன்னொருத்தரையும் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அவரும் அது முக்கியமான போஸ்டிங் தான். ஏன்னா ஒரு போஸ்ட் வேக்கண்ட் ஆகுது, மொத்தம் 3 கமிஷனர், ஒரு கமிஷனர் போஸ்ட் வேக்கண்ட் ஆகும்போது அதுக்கு ஆள் கொண்டு வந்தாச்சு. ஆக தேர்தல் ஆணையத்தில் இன்றைய தேதிக்கு பிஜேபி வச்சதுதான் சட்டம்.